Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் எசேக்கியேல் 37 அதிகாரம் 27 இறைவசனம். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் யார் என்று உங்களிடம் கேட்டால், ஆண்டவர் என் அப்பா, என் கடவுள், என் ஃப்ரெண்ட் என்றெல்லாம் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் உங்களை விருந்தாளியாக கூப்பிட்டு உபசரிக்கும் ஒருவராக உங்களால் அவரை பார்க்க முடிகிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னை உண்மையாக வணங்குகிறவர்களை தன் கூடாரத்துக்கு விருந்தாளிகளாக அழைப்பதாக தாவீது ராஜா எழுதியிருந்தார். ஆண்டவரே, யார் உங்களுடைய கூடாரத்தில் விருந்தாளியாக இருக்க முடியும்? யார் உங்களுடைய பரிசுத்த மலையில் தங்க முடியும் என்று அவர் கேட்டார். இதைத்தான் நாம் சங்கீதம் 15 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கலாம். நம் ஆண்டவரின் விருந்தாளிகளாக, அதாவது அவருடைய நண்பர்களாக இருக்க முடியும் என்பதை இந்த வசனம் ஒரு சாட்சியாக அமைகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய விசுவாசிகளாக இல்லாமல் ஆண்டவருடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். அவரோடு நாம் நெருங்கி போகும்போது தான் நமக்கு நம்மளுடைய அநேக வாழ்க்கையில் இருக்கும் கேள்விகளுக்கு பதில் கண்டடையலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தன்னுடைய முதல் மகனை படைப்பதற்கு முன்பதாக அவர் மட்டும்தான் இருந்தார். ஆனால் தன்னுடைய ஒரே மகனை முதலே படைத்த பிறகுதான் பூமியை படைக்கிறார். அப்போது ஆண்டவர் தன்னுடைய கூடாரத்துக்கு தன் மகனை முதல் விருந்தாளியாக அழைத்தது போல் இருந்தது. முதலில் தன் கூடாரத்துக்கு ஒரு விருந்தாளி வந்ததை நினைத்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருடைய மகன் அவருக்கு செல்ல பிள்ளையாக இருந்ததாக பைபிள் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதுபோல் நாமும் அவருடைய விருந்தாளிகளாக நாம் இருப்போமா? அவருடைய மகனும் ஆண்டவரும் எப்போதும் சந்தோஷமாக இருந்ததாக நீதிமொழிகள் 8 அதிகாரம் 30 வசனம் சொல்கிறது. அதையும் கூட நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 8 அதிகாரம் 30 வசனம் இப்படியாக சொல்கிறது: நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது. இந்த நீதிமொழிகள் 8 அதிகாரத்திலே 30 வசனத்திலே முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம், நான் அவருக்கு பக்கத்தில் கை நேர்ந்த கலைஞனாக இருந்தேன் என்று சொல்கிறார். அவரே தான் உருவாக்குகிறார். தன்னுடைய ஒரே மகனை ஆண்டவர் தான் உருவாக்குகிறார். அதனால தான் கை தேர்ந்த கலைஞனாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். நித்தமும் நான் அவருக்கு செல்ல பிள்ளையாக இருந்தேன். ரொம்ப செல்ல பிள்ளை. ஆண்டவருக்கு இயேசு மிக செல்ல பிள்ளையாக இருந்தார். அவர் முன் எப்போதும் சந்தோஷமாக இருந்தேன் என்று சொல்கிறார். ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்கிறார். அப்போது விருந்தாளியாக இருந்தால்தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவரோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மறுபடியும் இந்த எசேக்கியேல் 37 அதிகாரம் 27 வசனத்தை நாம் மறுபடியும் தியானிப்போம். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ ஆண்டவரோடு நெருங்கி இருந்தால்தான் அவருடைய ஜனமாக நாம் இருக்க முடியும். இந்த உலக போக்கிலே இருக்கப்படும் காரியங்களை குறித்து நாம் போய்கொண்டு இருந்தால் நாம் எப்படி அவரோடு ஜனங்களாக மாறுவது? இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வாருங்கள், அப்போது நான் உங்களிடத்தில் வருகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் அவர் நம் தேவனாய் இருக்கும்போது நாம் தேவனுடைய தேவ பிள்ளைகளாக நாம் அவரிடத்தில் போய் இருக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும்.
இன்னும் மனம் மாற வேண்டும். இந்த புத்தாண்டுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த புத்தாண்டில் நாம் என்ன ஒரு முயற்சிகள் எடுக்கப் போகிறோம்? நம் ஆண்டவரோடு நான் நெருங்கிய நண்பராக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவருடைய நீதியின் பாதையில் வந்தாலே ஒழிய அவருக்கு விருந்தாளிகளாக நாம் மாற முடியாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகள் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடத்திற்கு செல்ல, அவர்களும் ஆண்டவருடைய ஜனமாய் இருக்க நாம் ஜெபிப்போமா? சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் இந்த வசனத்து மூலியமாக நீர் வெளிப்படிய சத்தியத்தை அப்பா நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவர். சோத்திரம் கர்த்தாவே, அப்பா உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் என்றைக்கும் அழியாதது ஆண்டவர். வானம் பூமி ஒளிந்தாலும் உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாத ஆண்டவரை. சோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களும் உமக்கு நெருங்கிய நண்பராக மாற தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய விருந்தாளிகளாக மாற கிருபை செய்யும் ஆண்டவர். சோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்திரம் கர்த்தாவை, துதிக்கிறோம் இயேசு மூலியமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.